الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وعن كعب بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما ذئبان جائعان أرسلا في غنم بأفسد لها من حرص المرء على المال والشرف لدينه. رواه الترمذي قال حديث حسن صحيح. புண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக உலக பற்றின்மையுடைய சிறப்புகளும் ஏழ்மையான வாழ்க்கையுடைய சிறப்புகளையும் பார்த்து கொண்டு வருகின்ற தலைப்பில் அதில் என்று பார்க்கக்கூடிய திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸு ஹசன் தரத்தில் உள்ள இந்த ஹதீஸு கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், செல்வத்திலும் பதவியிலும் ஒரு மனிதன் கொள்ளும் பேராசை அவனின் மார்க்க விஷயத்தில் ஏற்படுத்தும் நாசத்தை விட பசியுள்ள 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்பட்டு அம்மந்தைக்கு அவைகள் ஏற்படுத்தும் நாசம் ஒன்றும் பெரிதாக இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸில் முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் மற்றும் பதவியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். ஒரு மனிதன் செல்வத்தை அடைய வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்து விட்டதென்றால் அவனுக்கு எது ஆகுமானது, எது தடை செய்யப்பட்ட விஷயம் என்று பார்க்க மாட்டான். அந்த ஆசை, பண ஆசை என்று வந்துவிட்டாலே அவன் செல்லக்கூடிய திசை அனைத்துமே அது அவனுக்கு சாதகமாக அல்லது அதில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தனக்காக அதை ஆகுமானது ஆக்கக்கூடிய அந்த வழிகளை தேடுவான். அதனால்தான் நாம் பார்க்கின்றோம், ஹராமாக்கப்பட்ட எத்தனையோ வழிகளை மக்கள் தனக்காக அதை என்ன செய்தாங்க, நியாயமாக ஆக்கி கொண்டார்கள். நாம் பார்க்கிறோம், வட்டி வாங்குவது என்பது, கொடுப்பது, அதற்கு சாட்சியாக இருப்பது, அதை எழுதுவது என்ற அனைவரும் ஒரே குற்றத்தில் சமமானவர்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு எதிராக போரை பிரகடனப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தி திருமறையில் நமக்கு சொல்லப்பட்டது. வட்டியை வாங்கக்கூடியவன் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கு எதிராக போரிடக்கூடிய அந்த போரை பிரகடனப்படுத்துகின்றான். அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்தில் பார்க்கும் பொழுது முஸ்லிம் சமுதாயத்திலேயே பெரிய ஒரு கூட்டம் இந்த வட்டியையும் இந்த லோன் வாங்குவது என்ன, இது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது என்பதற்காக, அதை நியாயப்படுத்துவதற்காக மக்கள் என்ன செய்யறாங்க, அதை தனக்காக வேற வழி இல்லை, அதுதான் செய்ய முடியும், அது இல்லாம முடியாது என்ற நிலை ஏற்படும். அதே போல கிரெடிட் கார்டு விஷயம், அது இல்லாம வியாபாரம் செய்ய முடியாது, அது இல்லாம எதுவுமே வாங்க முடியாது என்ற ஒரு சாக்கு, போலி சாக்கை வைத்துக் கொண்டு அல்லது தனக்கு அது சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கிக் கொள்கிறார். அப்போ முதல் விஷயம், செல்வத்தை உடைய ஆசை வந்து விட்டதென்றால் அவனுக்கு ஹலால் ஹராம் என்ற நிலை அவனுக்கு ஏற்படாது. இரண்டாவது, அதே போல பதவி அந்தஸ்து என்று அவனுக்கு அதை தேடக்கூடியவனாக இருக்கும் பொழுதும் அதுவும் அதனால் அவன் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவன் துணிந்து செய்யக்கூடியவனாக இருப்பான். இந்த இரண்டும் உலகத்தில் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தான், அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அவனுடைய உறவுகள், அவனுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனைத்துமே பாதிப்பு. ஆனால் மிக பெரிய ஒரு பாதிப்பு எதில் வரும் என்றால் அவனுடைய மார்க்கத்தில் தான் பெரிய பாதிப்பு வரும். அவனுடைய மார்க்கத்தினுடைய ஈமானில் பெரிய ஒரு பாதிப்பு இந்த இரண்டுமே ஏற்படுத்தும். எப்படி 2 பசியுள்ள ஒரு ஓநாய், 2 பசியுள்ள ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தைக்கு அதை திரட்டி கொண்டு செல்லும் பொழுது என்ன செய்யும், எல்லா ஆடுகளையும் என்ன செய்யும், அதை சேதப்படுத்தும். முழுமையாக அது ஒரே ஒரு ஆட்டை வேட்டையாடி சாப்பிடாது, மாறாக இருக்கக்கூடிய எல்லா ஆட்டுகளையும் வேட்டையாடி அனைத்தையும் சாகடித்து விட்டு அனைத்துமே நாசமாகிவிடும். அப்ப அதற்கு பிறகும் அந்த பசி அவனுக்கு அடங்காது. அதே போலதான் மனிதன் செல்வத்திற்கு பின்னால் செல்லும் பொழுது, அதே போல பதவி என்ற அந்தஸ்திற்கு பிரகாரம் பின்னாடி செல்லும் பொழுது அவன் தன்னையை நாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் எதையும் விட்டு வைக்க மாட்டான். எதுவரை என்று அவனுடைய ஈமானையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவன் நாசப்படுத்தியவன். அதைவிட பெரிய நஷ்டம் என்பது கிடையாது.
இந்த உலகத்தை அடைவதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய தீனை அவன் நாசப்படுத்துகின்றான், நஷ்டம் அடைய வைக்கின்றான் என்றால் அவனை விட ஒரு பெரிய நஷ்டவாளி யாரும் கிடையாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய சில அடையாளங்களில் சொல்லும் பொழுது, ஒரு கட்டம் வரும் மனிதன், அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மையான அமல்களை செய்து கொள்ளுங்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககித்இல் லைலில் முஸ்லிம், அந்த சோதனை காலம் வருவதற்கு முன்னால் நன்மையான காரியங்கள் நீங்கள் விரைந்து சொல்லுங்கள். எப்படிப்பட்டது என்றால் அது இருளுடைய இரவை போன்று மிகவும் மக்கள் அதை சோதனையா அல்லது ஒரு சாதாரண விஷயம் என்று அவனால் பார்க்க முடியாது. யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன் வ யும்சி காஃபிரா, காலையில் மனிதன் முஃமினாக அவன் இருப்பான், மாலை அடைவதற்கு முன்னால் அவன் காஃபிராகி விடுவான். மாலையில் அவன் முஃமினாக இருப்பான், காலை அடைவதற்கு முன்னால் அவன் காஃபிராகி விடுவான். யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய மார்க்கத்தை அவன் இந்த உலகத்துடைய அற்பமான பொருளுக்காக அவன் விற்று விடுவான். இந்த இரண்டு விஷயம், பதவியும் செல்வம், மனிதனை எதுவரை கொண்டு செல்லும் என்றால் இதனுடைய இந்த பைத்தியம், இந்த பண பைத்தியம், இந்த பதவி பைத்தியம் என்பது மனிதனுடைய மார்க்கத்தை அழித்துவிடும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நாம் முன்கூட்டியே தெரியப்படுத்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது, எவ்வளவு ஒரு சுப்ஹானல்லாஹ், அந்த எளிமையான வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஓலை பாயின் மீது படுத்து உறங்கினார்கள். அதன் குச்சிகள் அவர்களின் விழாப்புறத்தில் அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டது. இறை தூதர் அவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஒரு மெத்தை ஏற்படுத்தி தருகிறோம் என்று கூறினோம். அதற்கு அவர்கள், எனக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்கிறது? ஒரு பயணி ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து பின்பு ஓய்வெடுத்து அதை விட்டு செல்வான் அல்லவா, அது போன்றே தவிர நான் இவ்வுலகத்தில் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவர்கள் விரும்பியிருந்தார் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் தங்கத்துடைய மலைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். உஹது மலையையும் அல்லாஹ் தங்கத்தால் அமைச்சிருப்பான், எல்லா விதமான சகல சௌபாங்களையும் கொடுத்திருப்பான். ஆனால் எளிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இந்த உலக இன்மை இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். இதற்கு நமக்கு ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், யார் அதிகமாக சொத்தையும் சுகத்தையும் சேகரிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் தாமதமாக செல்லப்படுவார்கள். அதனுடைய அனைத்து கணக்கையும் காண்பித்து விட்டுதான் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வரக்கூடிய ஹதீஸில், சொர்க்கத்தின் வாசலில் நான் நின்றிருந்தேன், அதனுள் நுழைபவர்கள் பெரும்பாலோர் ஏழைகளாகவே இருந்தார்கள். வசதியானவர்கள் வாசலிலே தடுக்கப்பட்டிருந்தனர். எனினும் அவர்களில் உள்ள நரகவாசிகள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட கட்டளிடப்பட்டனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். மற்ற இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, ஏழைகள் பணக்காரர் மற்றும் செல்வந்தர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு 40 ஆண்டுகள் அல்லது 40 ஹரீஃப் என்ற அந்த வருடத்துடைய தொலைவில் அவர்கள் முன்கூட்டியே சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு இந்த உலகத்தில் சம்பாதித்தார்களோ, எப்படி சம்பாதித்தார்களோ அது அனைத்திற்கும் கணக்கை காண்பித்து விட்டுதான் அவர்கள் சொர்க்கத்தில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஆக கணித்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இது இந்த தலைப்புடைய கடைசி ஹதீஸாக இருக்கின்றது. ஆக அனைத்துமே நாம் பார்த்த விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உலகத்தை தேவையான அளவை பயன்படுத்தி கொண்டு மறுமையுடைய நிலை மற்றும் மறுமையுடைய சிந்தனை கொண்டு வாழ்வதற்காக நமக்கு ஊக்குவித்திருக்கின்றார்கள். ஹதீஸ்களும் சரி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த உலகம் அழியக்கூடியது, இதனுடைய அந்தஸ்து, இதனுடைய மதிப்பு அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசுவின் ரக்கை அளவு கூட இல்லாததாக இருக்கின்றது. ஆக மனிதனே, இந்த உலகத்துடைய அலங்காரத்தை கொண்டு நீ மயங்கி விடாதே. மறுமை என்ற அந்த நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது. அதற்காக இந்த உலகத்தை நீ பயன்படுத்தி கொண்டு தன்னை நீ மறுமைக்கான பயணத்திற்காக தயார் செய்து கொள்வதற்காக நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கு. அது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கு கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ்களையும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை எளிமையான, போதுமான அளவு
அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டு மறுமையுடைய விஷயத்தில் எவ்வளவு நாம் முன்னேற முடியுமோ முன்னேறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.